குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். கிளாஸ் பார்க்கலாமா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய்ட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்காங்க. ஆல்டர்னேட்டாக முன்னகிற தியரியிலையும் கொஷின் தரேன், கொஞ்சம் அதையும் படிச்சுக்காங்க. யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பார்க்குறதுனா பாருங்கள். இல்லைன்னு சொன்னால் முன்ன சாப்டர்லேருந்து கொடுக்குற கொஷினை படித்து நல்லா தரவாக எழுதி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு இதெல்லாம் நினச்சிட்டு விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு ஒரே மனசாக அதை எடுத்து படித்து எழுதி பாருங்கள். ரைட்டா? நீங்கள் இதுக்காக ஆசோலேஷன் ஆகிட்டு இருக்க வேணாம். பார்த்துக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விளக்கம் லெசன் 12 பார்த்துட்ருக்கோம். ஒன்றை பார்த்துட்டு போகலாம், பொறுமையாக போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. விலகல் அளவைகள் அப்படிங்கிறதுல வந்துட்டுருக்குது. இப்போ இதில் நம்ம விலகல் அளவைகள் பார்க்குறோம். இதில் என்னென்னு சொல்லிட்டுருக்குறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்குறோம் இல்லையா? அதாவது சராசரிங்கிறதுலேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி சர்வ் டு லொக்கேட் த சென்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது இந்த முன்ன பார்த்தல மையப்போக்கு அளவைகள்னு அந்த சென்ட்ரல் டெண்டன்சின்னு பார்த்தோம் இல்லையா? அது என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த சென்ட்ரலில் இருக்கிறத மட்டும்தான் அளவுகளை காட்டிகிட்ருக்கு. அதாவது சென்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் பரவலாக்கப்பட்ட அளவிலிருந்து மையப்புள்ளியை மட்டும்தான் காட்டி அதன் அடிப்படையில் தான் அளவுகளை பார்த்துட்ருக்கு. மற்றது வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பட் தே டு நாட் லெவல் ஹவு த ஐட்டம்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்டர். மையப்புள்ளியிலிருந்து மைய அளவிலிருந்து ஒவ்வொரு எண்ணும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இரு பக்கமும் சைட் பை சைடாக எவ்வளோ விலகி நிற்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதன் அடிப்படையில் மெஷர்மெண்ட் பண்ணுங்கிறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? The characteristics of a frequency distribution is commonly referred to as dispersion. அதாவது டிஸ்பர்ஷன் சொல்லக்கூடியது விலகல் அளவுகள்னு பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இதனுடைய இயல்பு என்னென்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பரவல் அளவுகள்னு சொல்கிறாங்க இல்லையா? அது பொதுவாக என்னென்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த டிஸ்பர்ஷன் சொல்லக்கூடியது. அதாவது பொதுவாக இந்த பரவல் அளவுகள் என்ன, ஒரு எண் இருக்குது, அதனோடு தொடர்புள்ள வேறு எது இருக்குது, அதாவது பொதுவாக இருக்கக்கூடியது விலகல் அளவைகள் அப்படிங்கிறது. டிஸ்பர்ஷனுங்கிறது விலகல் அளவைகள். அதாவது அலைவரிசையின் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த விலகினக்கூடிய எண்களுடைய அலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியுடைய அலைவரிசை இருக்கு இல்லையா? அதனோடு சேர்ந்தது பொதுவாக என்னென்னு சொல்கிறாங்க? டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பர்ஷன் சொன்னால் விலகி நிற்கக்கூடியவை விலகல் அளவைகள். ஒவ்வொரு சென்டர்லேருந்து எவ்வளவு தூரம் அது விலகி நிற்கிது அப்படிங்கிறது தான். ஓகேவா? கொடுக்கப்பட்ட மையத்திலேருந்து இப்போ 20 இருக்கா, அதிலிருந்து தூரமாக போய் 30 நிற்குதுன்னா அப்போ இந்த 10 தான் அதனுடைய விலகல் அளவை. அப்போ இதிலேருந்து அதை நம்ம எப்படி பார்க்குறோம்? சப்ட்ராக்ஷன் பண்ணி பார்க்குறது மூலமாக அதை நம்ம ஒரிஜினல் அளவு பார்க்கலாம். ஓகேவா? த டிகிரி ஆஃப் வேரியேஷன் இஸ் எவாலுவேட்டட் பை வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். அதாவது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதில் இருந்தும் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு அளவில் இருந்தும் நமக்கு தேவையானதை நம்ம பார்க்குறோம். அதாவது விலகல் அளவை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது என்னென்னா விலகல் முறை இல்லையா? இதில் வேறுபட்ட முறையில் நம்ம ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அதாவது என்னுடைய இயல்பு என்னென்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் காமன் லெவல் டிஸ்பர்ஷன் விலகி நிற்கிறது சொன்னோம் இல்லையா? த டிகிரி ஆஃப் வேரியேஷன் இஸ் எவாலுவேட்டட் பை வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இந்த விலகல் அளவைகளை பல்வேறு விதங்களில் நம்மால் மதிப்பீடு செய்ய முடிகின்றது. There are two kinds of measures of dispersion. விலகல் இரண்டு முறையில் மதிப்பிடலாம். அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் தனித்த விலகல் அளவைகள், தனியாக இருக்கக்கூடிய விலகல் அளவை. ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒப்பீட்டு விலகல் அளவைகள், கம்பேர் பண்ணுறது இருக்கு இல்லையா? அதனோடு தொடர்புள்ளது. இதோடு சேர்ந்து அதன் மதிப்பை நம்மால் அடைய முடியும். அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் இண்டிகேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் எ செட் ஆஃப் வேல்யூஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதாவது எந்த ஒரு அலகு கொடுக்கப்பட்டிருக்குதோ என் பரவலுக்காக அந்த வேரியேஷன் இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் அந்த மைய அளவுகளுக்காக செட்டப்பாக வருதை கொடுத்துருக்காங்க இல்லையா? யூனிட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன் எது அப்சர்வ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதோ, எதை சுட்டி காட்டுறதுக்காக நிற்கிதோ அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் விலகல் அளவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது இண்டிகேட் த அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன். எதை நம்ம முழுமையாக ஒரு குறிப்பாக ஒரு அளவையாக வச்சு அதிலிருந்து நம்ம விலகல் பார்க்குறோமோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? தனித்த விலகல் அளவைகள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஓரளவுலேருந்து பார்க்கக்கூடியது. ஆனால் ஒப்பீட்டு விலகல் அதாவது ரிலேட்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லும்போது ஃப்ரீ ஃப்ரம் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் த அப்சர்வேஷன். அந்த விலகல் அளவுன்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால் ஒப்பீட்டு விலகல் அளவைகள் விடுபட்டு வேறு விதமாக அளவிலிருந்து விடுபட்டு நிற்பவைகளாகும். அதாவது டிஃப்ரெண்ட் டிஸ்பர்ஷன் ஃப்ரீ ஃப்ரம் த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட். அந்த மதிப்பீடு அளவு இருக்கு இல்லையா? அதிலிருந்து அது விலகி நிற்கக்கூடியது. தேர் ஆர் ஃபியூர் நம்பர்ஸ். இது என்ன இருக்குது? முழுக்க முழுக்க எண்ணிக்கையின் அடிப்படையிலானதாக இருக்கும்.
few numbers. They are used to compare the variation of two or more sets. இரண்டு அதற்கு மேற்பட்ட வேறு அலகுகளோடு தரப்பட்டிருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். which are having different units of measurement observation. ஒரு வேளை கம்பேர் பண்ணுறதுக்கு இரண்டுக்கு மேற்பட்டவர்களாக கொடுக்கப்பட்டிருக்கும் போது எதுக்கு பயன்படுது, ஒப்பிட்டு பார்ப்பதற்கு. ஹேவிங் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், பல்வேறு அளவுகள் அவை ஒப்பிட்டு உற்றுநோக்கி பார்ப்பதற்கு பயன்படுகின்றது. இதான் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் சிங்கிளாக ஒன்று மட்டுமே தான் இன்றைக்கி விலகல் நிற்கிறது பார்க்குறோம். இதில் தொடர்புடையது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். அதாவது திட்ட விலகல்னு சொல்லக்கூடியதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இது மெத்தட் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்சன். அந்த திட்ட விலகத்தில் என்னென்னு சொல்கிறாங்க, முழுமையாக விலகி நிற்கக்கூடிய விலகல் அளவைகளை நம்மால் முழுமையாக ஆராய முடியும். கால் பியர்சன் introduced the concept of standard deviation in 1893. 1893 கால் பியர்சன் என்ன பண்ணியிருக்காரு, இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. கான்செப்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் 1893. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்சோ கால்டு ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது விலகி இருக்கக்கூடிய கூட்டு சராசரியிலிருந்து விலகி இருக்குது இல்லையா, சராசரியாக வர்க்கமூலம் கண்டறிவது, அது திட்ட விலக்க மாறுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நல்ல, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறது என்னென்னா, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இந்த ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் சொல்லக்கூடியது அதாவது விலகல் வர்க்கங்களின் சராசரி வர்க்கம் மூலம் அந்த விலகி நிற்கிது இல்லையா, அதாவது ரூட் மீன் சராசரி இருக்கு இல்லையா, அந்த இருக்கக்கூடிய அந்த ரூட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விலகலுக்கு ஸ்கொயர் எடுத்து பார்க்குறது, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது வர்க்கம் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு ஸ்கொயர் எடுத்து பார்க்குறது தான் என்னென்னு சொல்கிறாங்க, ரூட் மூன் ஸ்கொயர் டிவியேஷன். அந்த இருக்கக்கூடிய சராசரிக்கு ஸ்கொயர் டிவியேஷன் இரட்டை இதை பார்க்குறோம் இல்லையா, அதனுடைய இதை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The reason is that is the square root of the mean of the standard square deviation from the arithmetic mean. இது கூட்டு சராசரி முறையில் நம்மால் இதனை ஆராய முடியும். It provides accurate result. இதன் மூலமாக துல்லியமான ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியும். Square of the standard deviation is called variance. இதன் மூலமாக அறியப்படுவதை என்னென்னு சொல்கிறோம், திட்ட விலக்கத்தின் வர்க்க மாறுபாடு எனப்படுகின்றது, வேரியேஷன். இதிலேருந்து கிடைக்கக்கூடியதான் அந்த திட்ட விலக்கத்தின்னு சொல்கிறோம், நம்ம மாறுபாடுன்னு சொல்கிறோம். ஸ்கொயர் டிவியேஷன் இஸ் கால்டு, இந்த ஸ்கொயர் எடுத்து கண்டுபிடிக்கணும் இல்லையா டீவியேஷன், இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வேரியன்ஸ் மாறுபாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் சொல்கிறாங்க. டெஃபினிஷன், இட் இஸ் defined as the positive square root of the arithmetic mean of the square of the deviation of the given observation from the arithmetic mean. கூட்டு சராசரியிலிருந்து கூட்டு சராசரியின் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணுறங்கும்போது இந்த ஸ்கொயர் ஆஃப் டிவியேஷன் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது, அதை நம்ம கூட்டு சராசரியின் மூலமாக, அதாவது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அரித்மெட்டிக் மீன், ஒவ்வொரு மதிப்பையும் அந்த சராசரி விலகி இருக்கு இல்லையா, அந்த அளவு வர்க்கமூலத்தால் கூட நேரடி மூல மதிப்பாகும். விலகினக்கூடிய ஒவ்வொரு மதிப்புக்கும் அளவின் வர்க்கத்தின் கூட்டு சராசரி எடுக்கக்கூடிய அந்த டீவியேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வரக்கூடியதை ஸ்கொயர் ஆஃப் தி டீவியேஷன், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணின் மதிப்பையும் ஸ்கொயர் பண்ணுறோமே, அதனுடைய மொத்த மதிப்பாக கிவன் அப்சர்வேஷன் நோக்கி அதன் அடிப்படையில் கூட்டு சராசரியிலிருந்து அதனுடைய அடிப்படையான மதிப்பை கண்டறிதல் நேரடியாக வர்க்கம் மூலமாகும். இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மாங்கிற ஒரு எழுத்தினால் குறிக்கப்படுகின்றது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் த சாம்பிள் இஸ் டெனோட்டட் எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது சிக்மான்னு சொல்லக்கூடியது எஸ் இல்லை சிக்மா. கால்குலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இண்டிவிஜுவல் சீரியஸ், தனித்த ஒரு தனித்தொகுதிக்காக தொகுக்கப்படாத அக்ரிகேட் பண்ணாத ஒரு கலெக்ஷன் அக்ரிகேட் டேட்டா எல்லாம் இருக்குது இல்லையா, நான் அக்ரிகேட் டேட்டா, அந்த தொகுக்கப்படாத விவரங்களுக்கான தனித்தொகுதி இரு முறைகள் கணக்கிடப்படுது. இதையும் ரெண்டு முறை. தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இந்த இண்டிவிஜுவல் சீரியஸ். தனித்தொகுதியாக அக்ரிகேட் இல்லாமல் தனித்தொகுதியாக இருக்கக்கூடியவைகளையும் 2 விதங்களில் நம்மால் மெஷர் செய்ய முடியும், அளவிடப்படும். டீவியேஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஆக்சுவல் மீன், அதாவது உண்மை சராசரியிலிருந்து விலக்கல் மதிப்பு காணுதல். ஆக்சுவல் மீன் உண்மை சராசரியிலிருந்து. இன்னொன்று அசைம்டு மீன், கூட்டுச்சராந்த உருவாக்கப்பட்ட, அதாவது என்ன சொல்கிறது, ஊகச் சராசரின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவல் மீன். அது உண்மையான சராசரியிலிருந்து டீவியேஷன் சொல்லக்கூடியதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா,
உண்மையானதுலேருந்து விலகல் மதிப்பு நேரடியான முறையில் பார்க்குறோம், ரைட்டு. இன்னொன்று ஊகச்சராசரி அஸ்யூம்டு மீன், அதன் மூலமாக நம்ம திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்கிறது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இதுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என், இது ரூட்டில் தான் வருது, அதாவது ஸ்கொயரில் வந்து சேர்க்குது. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஹோல் ஸ்கொயரில் சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என் அப்படிங்கிறதால முடிக்கிறாங்க. அதாவது இங்கே எக்ஸ் மைனஸ் அந்த எக்ஸ் பார்னு சொல்லக்கூடியது என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எக்ஸ் பார்னு சொல்லக்கூடியது மீன் வேல்யூ ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரவலினுடைய கூட்டு சராசரி. என்னன்னு சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், தொடரில் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. 9, 10, 8, 5ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவைகள். அடுத்தது ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்குறோம் பாரு, இதனுடைய படிநிலைகள். ஃபைண்ட் அவுட் த ஆக்சுவல் மீன் ஆஃப் கிவன் டேட்டா எக்ஸ் பார், உண்மையான சராசரியை காணுதல். ஆக்சுவலாக உண்மையில் இருக்கக்கூடியதை ஆக்சுவல் மீன் கண்டுபிடிக்கிறது, அதை தான் என்னென்னு சொல்கிறோம். அந்த சராசரி கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் என்ன, எக்ஸ் பார். அந்த மீன் கண்டுபிடிக்கிறத அதில் எக்ஸ் பார்ங்கிறது மூலமாக தான் நம்ம அதை குறிப்பிடணும். ஃபைண்ட் அவுட் த டீவியேஷன் ஆஃப் ஈச் வேல்யூ ஃப்ரம் த மீன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மதிப்புலேருந்து விலகி இருக்குது இல்லையா, அந்த அளவு பண்ணுறதுக்கு. இப்போ எதில் அந்த ஒரு குறிப்பிட்டதாக இருக்கிற நம்பர்லேருந்து அதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான விலகி நிற்குது இல்லையா, அந்த டிஸ்பர்ஷன் படித்தோம் இல்லையா, அந்த விலகி நிற்கக்கூடிய அளவு இருக்குது இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஒன்று எடுத்துக்கிறோம், அதில் மற்றதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம். விலகி நிற்கிற அளவுகள் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதனால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்ட்டு. ஸ்கொயர் த டீவியேஷன் அண்ட் டேக் த டோட்டல் ஸ்கொயர் டீவியேஷன் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர். எடுக்கப்பட்டதற்கு இல்லையா, அந்த விலங்குகளை வகைப்படுத்துகிறோம். வகைப்படுத்த விலங்குகளுக்கு கூட்டுத்தொகை காணுதல், அதாவது நம்ம கண்டுபிடிச்சோமே அது ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணிடுறோம். அடுத்தது டிவைடட் த டோட்டல் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். என்னென்னு சொல்கிறது, இந்த கூட்டல் மதிப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்கொயர்டு டிவியேஷன் கூட்டல் மதிப்பு இருக்கு, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு உறுப்புகள் எண்ணிக்கையால் வகுக்கணும். கொடுக்கப்பட்டது கண்டுபிடிச்சிருக்கல ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடியதை அதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணது என்ன பண்ணோம், மேலே இருக்கிற ஸ்கொயர் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ அதனுடைய டோட்டலை கண்டுபிடிக்கிறோம் நம்ம. ஓகேவா? டிவைடட் த டோட்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு நம்பர் இருக்குது கண்டுபிடிச்சதோட, அப்போ சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என், தென் வர்க்கமூல மதிப்பு திட்ட விலக்கமாகும். இதனுடைய ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், திட்ட விலக்கமாகும். ஓகேவா? இது இந்த திட்ட விலக்கத்தை என்ன பண்ணுறோம், சமேசன் சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் அப்படின்னும், அல்லது ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என் அப்படின்னா சொல்லலாம். இதன் மூலமாக ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிக்கலாம். சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் தட் இஸ் வேரியன்ஸ், மாறிகள்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். அங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு சமேசன் எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சது, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சி அதை ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நம்ம போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பை என். ஸோ சமேசன் எக்ஸ் பார் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அல்லது சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என். இங்கே இருக்கிறத அந்த எக்ஸ் ஸ்கொயர் பண்ணது அங்கே என்ன பண்ணுறோம், முதல்ல எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ்லேருந்து எக்ஸ் பார் அந்த மீன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை ஹோல்சேல் பண்ணி, அதாவது ஹோல் ஸ்கொயரை எடுத்து அது ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் டோட்டல் இருக்கு இல்லையா, அந்த வேரியன்ஸ் அதால் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம். சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் வேரியன்ஸ் சமேசன் equal to x minus x bar whole square by n when the sample number size is the less than 30, அதாவது 30 குறைவாக இருக்குமேயானால், கொடுக்கப்பட்ட சாம்பிள் 30 குறைவாக இருக்குமேயானால் வேரியன்ஸ் இந்த மாறிகள் எதற்கு இல்லையா, இது என்னமா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த மாதிரி இருக்கணும், மாறி கண்டுபிடிக்கிறதுனா சமேசன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என் மைனஸ் 1 அப்படிங்கிறவனால கண்டுபிடிக்கலாம். அதாவது சாம்பிள் சைஸ் லெஸ் தென் 30, கொடுக்கப்பட்ட கூறுகளுடைய எண்ணிக்கை 30 குறைவாக இருக்குமேயானால் அப்போ என்ன பண்ணலாமா, இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம், when n number of observations. ஓகேவா? இதில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் 1, calculate the standard deviation from the following data by actual mean method. அதாவது உண்மை சராசரியின் அடிப்படையில் இதை நாம் கண்டுபிடிக்கலாம்.
கொடுக்கப்பட்டதற்கு. ஓகேவா? இதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது உண்மையான சராசரியிலிருந்து திட்ட விலக்கத்தினை காணுகின்ற ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. உண்மையான சராசரின்னு சொன்னேன்னா கண்டுபிடிக்கிறதுலேருந்து நம்ம அந்த எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பான் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதிலிருந்து உண்மையான சராசரி எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்காக தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா ஆக்சுவல் மீன் மெத்தேடு. உண்மையான சராசரி முறையில் கண்டறிதல். இது துல்லியமானதாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. அதனால தான் 25, 15, 23, 42, 27, 25, 23, 25 அண்டு 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு 9 ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. 9 டேட்டா கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன், இதற்கான தீர்மானம் பாரு. டீவியேஷன் ஃப்ரம் த ஆக்சுவல் மீன், திட்ட விலக்குதனை காண்கின்ற முறை. உண்மையான சராசரிக்கான டீவியேஷன் ஃப்ரம் த ஆக்சுவல் மீன், உண்மையான சராசரிக்கான தீர்வினை கண்டறிதல். ஓகேவா? உண்மையான சராசரிக்கான திட்ட விலக்கத்தை காண்கின்ற ஒரு முறை. டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஆக்சுவல் மீன் அப்படிங்கிறாங்க. சீரியல் நம்பர் போட்டாச்சு, வேல்யூ எக்ஸ்ன்னு போட்டாச்சு. கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அவைகளுக்கு அதாவது கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்துறது. அந்த 25, 15, 23 இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா. அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிறோம். அதிலிருந்து வரக்கூடியதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம். அங்கே மீன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள 25 எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பரே எடுத்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ 25 மைனஸ் 25 ஈக்குவல் டு 0 தெரிஞ்சுக்காங்க. இப்போ 25 எடுத்துக்கிட்டாங்க, 25 மைனஸ் பண்ணாங்க, 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒன்றையும் நம்ம பார்த்துட்டு வரோம். 15 25 எடுத்துக்காங்களே, 15 மைனஸ் 25 எந்த நம்பருக்கு அதோடு நம்ம எடுத்தது செலெக்ஷன் பண்ணது எடுத்து வச்சுக்கிறோம். 15 மைனஸ் 25 பெருசுலேருந்து சின்னது வந்தால் பரவாயில்ல, சின்னதுலேருந்து பெருசு போகுது இல்லையா, அப்போ என்ன பண்ணோம், மைனஸ் போட்டு தான் பார்க்கணும். -10. அடுத்தது 23 வருது. 25 23 மைனஸ் 25 போது -2 ஆகிடுது. அப்புறம் 42 பெரிய நம்பர் ஆகிடுச்சு. ஸோ 42 மைனஸ் 25 ஈக்குவல் டு 17. அடுத்தது 27 மைனஸ் 25 2. அடுத்து 25 வந்துடுச்சு 0, ஏற்கனவே பார்த்து தான். அடுத்து 23 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு -2, சின்னதாக இருக்கு இல்லையா. அடுத்து 25 மைனஸ் 25 0 தான். அப்புறம் 20 மைனஸ் போது -5 ஈக்குவல் டு 0. எப்படி 0 ஆகுது இந்த இடத்துலன்னு சொன்னால், இப்படி கொடுக்கும்போது முதல்ல மைனஸில் வருது இல்லையா, அதையெல்லாம் நம்ம ஒரு பக்கமாக எடுத்து தனியாக ரஃபாக எழுதிக்கணும். மைனஸில் வரக்கூடியதெல்லாம் எது, -2 இல்லையா, இந்த பக்கம் -5. ஸோ -2 இருக்குது, அதில் வந்து -2 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு இடத்துல -2 இருக்குது, அப்புறம் -5 இருக்குது. ஸோ 9 -9 இல்லையா, அதை நம்ம கூட்டி வச்சுக்கணும். அப்புறம் ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் அப்படி பார்த்துட்டு வரலாம். 10 17 27, அப்புறம் 2 29. அதுக்கு அவ்வளோதான். 29ல் நம்ம அந்த மைனஸ் இருக்கு இல்லையா, +29 டிவைடு சப்ட்ராக்ஷன் -7 அப்படின்னு போடுறோம். கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த மைனஸில், அதை அப்போ பண்ணி பார்த்தோமா, அந்த 29லேருந்து 7 போனால் எவ்வளோ வரும், 22 வருமா, அதை தான் அங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜீரோவை கொடுத்துருக்காங்கல்ல. அதாவது இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னோமா, ஒவ்வொன்றையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிறதுல -2 இருக்குது, -2 இருக்குது, -5 இல்லையா. ஸோ 9 இருக்குது. அதே மாதிரி இதுன்னு வரும்போது எவ்வளோ வருது, அதாவது +17 இருக்குது, 10 இருக்குது, எவ்வளோ நம்பரா 27 29 29ல் எவ்வளோ என்ன போகும், அதாவது 29ல் 9 போச்சுன்னா 20 வருமா, ஆனால் இங்கே 0 கொடுத்துருக்குறாங்க. x மைனஸ் x பார் ஹோல் ஸ்கொயர் அப்படி வந்தது. அதாவது சரி, இது 0 வர்றதா கொடுத்துருக்காங்க, எனக்கு பார்க்கலாம். அப்படியே இருங்க. ஸோ கண்டுபிடிச்சி பாருங்கள். மைனஸ் இருக்கா, அப்போ 0 எப்படி வந்திருக்கும் கண்டுபிடிச்சி பாருங்கள் பார்க்கலாம்.
அதாவது ஒவ்வொன்றுலேருந்து ஒவ்வொன்றையும் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரோம். 10ல் -2 தான் ஆகுது. 17 இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணோமா எவ்வளோ வருது? 27 20 வருமா? சரி, அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், இதுக்கு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது என்ன வருது? ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்ன? நம்ம அதில் இது ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குது? 25 0 இல்லையா? ஸோ 0வுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ண 0 தான். அடுத்து 10க்கு ஸ்கொயர் பண்ணால் 100 ஆகிடுது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தான். 17 அது பண்ணும்போது எவ்வளோ வருது? 289 வருது. அது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 0 சரி. அதே 2 4 ஆகிடுது, 0 ஆகிடுது. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருது. அப்போ 426 கிடைக்கிறதுக்கு அப்போ இந்த 0வுக்கு என்ன மதிப்பு எப்படி இருந்திருக்கும்? சரி 0ன்னு வைப்போமே. அடுத்தது எக்ஸ் பார் சீக்வல் டு 225 கிடச்சிருக்கு பை 9 நம்பர்ஸ்னால வேரியன்ஸ் இல்லையா? சீக்வல் டு எவ்வளோ வருது? 25 இல்லையா? அடுத்தது சமேஷன் சீக்வல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சீக்வல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n அப்படின்னு போட்டு இதில் என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 426 வந்திருக்கா? டிவைடட் எவ்வளோ நம்பர்ஸு? 9 இருக்குது. ஸோ அதை நம்ம ரூட் எடுத்தோமா கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ போன வருஷமே சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக கிடச்சிரும் 47.33ங்கிறது. அது நம்ம ஷார்ட் பண்ணி பார்க்கும்போது ரூட் தூக்கிட்டோமா, ஷார்ட் பண்ணி என்ன ஆகும்? 6.88 ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இது கால்குலேட்டர் வச்சு நம்ம போடக்கூடிய ஒரு விஷயம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்தது பண்ணலாம்.